வனப்பகுதியில் இளம்பெண் ஒருவரின் சடலம் அழுகிய நிலையில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வருகிறது. ஆலையில் நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணுது. இங்கே வந்து சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணுறான். கெவினி சீக்கிரமா ஃபோக்கஸ் பண்ணுதுடா. திருதா யாருமே இல்லைடா அங்கே. அண்ணன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே பாருங்க, அண்ணன் பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் தெரியுதா? ஃபோக்கஸ் என்னடா இது? ஃபைனலாக வந்து ஒரு எவிடன்ஸ் நான் கேப்சர் பண்ணேன். அவ்வளோ ப்ரூட்டல் மர்டர் நடந்துருக்கு. அவ்வளோ க்ரைம்ஸு, அவ்வளோ வந்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணது. இந்த குழந்தை இந்த ஏரியாவில் தான் போச்சிருக்காங்க. இறந்து போனாங்களே அந்த குழந்தை. யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அறிகுறி கொடுத்துக்கிறீங்களா? கொஞ்சம் ஏதாவது சவுண்டு கொடுத்து உங்களால் முடியுமா? அப்படி வெல்கம் பேக் டு பிளாக் ஃப்ளிக்ஸ். வந்திருக்கிற இடம் வந்து பங்களா தோப்பு. இந்த இடத்துல பல ப்ரூட்டல் கிரைமும் நடந்திருக்கு, பல மர்டரும் நடந்திருக்கு, சூசைடும் நடந்திருக்கு. ஆனால் சூசைடுன்னு கிடையாது, அது கொலைன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத ஒரு டெட் பாடி தொங்கிட்டு இருந்திருக்கு. உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். லீகல் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்திருக்காங்க பேசுகிறதுக்கு, தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணதுனால அவர் கொலை பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அந்த நியூஸ் கூட நான் போடுறேன் உங்களுக்கு. வனப்பகுதியில் இளம்பெண் ஒருவரின் சடலம் அழுகிய நிலையில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வருகிறது. கிரைம் பிளேஸுக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த மாதிரி எந்த வண்டியும் போகாது. ஃபுல்லாகவே இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே ஓவராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே அழுகுறவர்கள் கேட்குறது, கத்துறது, இப்படி ஒரு டெட் பாடி மரத்துல எல்லாம் தொங்கிடுது. இது இப்படி பல இன்சிடென்ட் நான் சொல்லுவேன். பகலில் எடுக்கும் போதே ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸு. பயந்து தான் எடுத்தேன் நான் பகல்லே. ஏன்னா வந்து இங்கே சும்மா வந்தாலே எல்லாம் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இப்போ அங்கே வந்து இங்கேயே வந்து ஒரு டெட் பாடி எடுத்துருக்காங்க, பக்கத்தில் சுடுகாடு. அதே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். எக்ஸ்ப்ளோர்னா ஒன்றுமே இல்லைங்க, அதை உணர தான் முடியும். உண்மையாக சொல்கிறேன், நான் கேமரா முன்னாடி இந்த சைடு வந்து சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியுமான்னு தெரில. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் தான் அந்த விஷயத்த வந்து உங்களால் உணர முடியும். இதெல்லாம் வந்து கண்ணில் கேமரா பிடிக்கிறது, உண்மையாக நான் பேயை காட்ட போகிறேன் அப்படிலாம் இல்லை. அது உணர தான் முடியும். அந்த சின்ன சவுண்டு, மைனூட்டான சவுண்டு தான். நீங்கள் வந்து அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும். இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா என் கூட வரலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானே உங்களை அப்ரோச். கெவின் வந்திருக்கான், அவன் கேமரா முன்னாடி காட்டுறேன். இவன் பேர் வந்து நீங்கள் கேமரா வரலடா, இங்கே காட்டுறான், அவன் ஃபேஸ் காட்டுறான். இவன் தான் கௌதம். இவன் தான் வந்து இங்கே சப்போர்ட்டே பண்ண போகிறான். இவனை வச்சு தான் நான் இங்கே பல நாள் ட்ரை பண்ணி இவனை பிடிச்சிருக்கேன். இந்த ஏரியா அவனை காட்டு. இவன் பயந்தான் தான், இல்லை நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்திருக்காரு. அந்த ஸ்பாட்டு வந்து எனக்கு கரெக்டாக தெரியாது. பிரைட்னஸ் கரெக்டாக தெரியல. ரெக்கார்டு போடுங்கண்ணா. ரெக்கார்டே புரியலடா, சாரிடா. ஆஹா, ரெக்கார்டு போடாமல் இவ்வளோ வச்சுருந்துக்கிறேன்டா. நான் முன்னாடி பண்ணுறப்பா. அவனை கேமரா சொல்கிறான், சம்மந்தமே இல்லை வரம் பாடுறான். புரியல. கீழே இருக்கிறதா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துருக்குண்ணா. நீ அந்த கேமரா கொடுறா, எனக்கு இது செட் ஆகலடா. ஏதாவது கம்பெனியா? எக்ஸ்ப்ளோசர் மட்டும் எதுக்கும் அப்படியா? இதுதான் நான் பார்த்தேன்னு சொன்னேன். வந்துட்டோமா அந்த இடத்துக்கு? நான் வரேன், நில்லுங்க. எங்கே வரா? நாங்கள் பார்த்துட்டு வரேன், நில்லுங்க. எங்கண்ணா ஒன்றே போகிறாரு அவரு? ஏதோ சத்தம் கேட்டதா சொல்கிறாங்க. எனக்கு சீரியஸாக தெரில, எனக்கு கேட்கல. ஃப்ரெண்டில் வந்துட்டு இருந்தேன்.
என்னன்னா பின்னாடியே வரானுங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு கூடயே வரானுங்க, கூடயே போகிறானுங்களா, அவனுங்களையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பாருங்க என்ன டிஸ்கஸ் பண்ணான்னு தெரியல. அந்த டெட் பாடி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இருந்தது இந்த இடம். இங்கே ஏதாவது சின்ன சின்ன சவுண்டு வந்து கேப்சர் பண்ணுவோம் தான். கேட்குமான்னு தெரில. ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. என்னன்னா இந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணுறது காரணமே இங்கே ஏதாவது சின்ன சின்ன சவுண்டு வந்து கேப்சர் பண்ணுவோம் தான். கேட்குமான்னு தெரில. நில்லுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் பக்கத்தில். கொஞ்சம் இதெல்லாம் கொடுக்கணும், வெயிட் பண்ணு. லைட்டு தான் இருக்குல்ல, 2 பேரும் ஒன்றும் நில்லுங்க. ஒன்று பயந்தாங்கலேன்னு சொல்லிட்டு நீ இப்படி பயந்து சாகுற. எனக்கு பயனா ஃபர்ஸ்ட் டைம்னா. ஓகே, பண்ணிட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. ரெக்கார்ட் பண்ணுறா, போயிட்டு தானே இருக்கு. அந்த மாதிரி தெரியல எனக்கு. சவுண்டு கேட்டுச்சா? எப்போ? இப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சா உங்களுக்கு? இல்லையே, எங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சு. என்ன சத்தம்? எனக்கு உடம்பு சிலுத்திச்சுனானோ இப்போ. நான் என்ன சொல்கிறேன்டா, எங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சு. இப்போ தான் கேட்டுச்சு ஒரு மாதிரி சவுண்டு. அங்கேருந்து கேட்டுச்சு உங்களுக்கு. இப்போ நீ வந்து அங்கேருந்தே கவர் பண்ணு சரியா? நான் கொஞ்சம் முன்னாடியே இருக்கேன். என்ன தெரியலங்க இதில். எனக்கு குடும்பத்துக்கு ஆல்ரெடி இருங்க மைண்ட் போட்டலாம். எதுவுமே கேட்க மாட்டேங்குது, அதுதான் சொல்றேன்னா. இப்படி பிடிச்சா நான் எங்க வீடியோ எடுக்கிறது? நான் சொல்றது கேளுங்கடா. ஏய் விட்டாதான் வீடியோ எடுக்க முடியும். சென்ட்ரலாக தான் இருக்க போறீங்க. என்னடா அவ்வளோ போகா? ஜேசிபி பண்ணுறதாடா இங்கே வருது போகா. இப்போ சத்தம் கேட்டது ஜேசிபி. சரி பாருங்க. ட்ரைபாடை வந்துட்டேன் இந்த அர்ஜென்ட்டில். எனக்கு ஏதோ சான்ஸ் கிடைச்ச மாதிரி. என்ன தெரியலங்க இதில். ஏய் என்ன எதுவும் பேசாதீங்கடா, எதுவுமே கேட்க மாட்டேங்குதுடா, அதுக்காக சொல்கிறோன்னா. என்னடா அப்படி வரீங்க? சொன்னேன்ல, இதுதான் அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா அப்படி வரீங்க? அபூர்வ சகோதரர்கள் மாதிரி வரீங்க. லைட்டாக கீழே இருக்குங்கண்ணா. அங்கே லைட்டாக சின்ன சவுண்ட் விட்டதுக்கு அப்போதுலேருந்து பிடிச்சிட்டு வந்தவன் தான் இவன். அங்கேயும் பயம் வந்துருச்சு உனக்கு. சரி அமைதியாருங்க. இந்த கிணறு எதுக்கு யூஸ் பண்ணானுங்கன்னு சத்தியமாக எனக்கு கிட்ட போய் பார்த்துடலாமா? ஏதாவது ஒரு இடத்துல போய் நிற்கணும்னு பார்க்குறேன், ஆனால் பப்ளிக்கு தெரியக்கூடாது. இவனுங்க
இரு வீடியோ போடுறேன். அதான் அந்த இடத்த நான் வந்து உங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறேன். ஏதோ அந்த இடமாண்ணா? எந்த இடம்ண்ணா அது? கொஞ்சம் நல்லா ஆங்கிள் கட்ட வச்சுடுறா. காலையில் அந்த ஒரு இடத்த காட்டணும்ல, ஒரு சனியாக இருந்துச்சுன்னு சொல்லி. இங்கே தான் நீ வாடா காட்டுறேன். டார்ச் பவரே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். டார்ச் பவரே இல்லை. மூஞ்செல்லாம் தூசியாக இருக்குது. என் வாய்ஸ் ஒரு எருமாடு மாதிரி இருக்கும். நீங்கள் தெரில, இந்த இடத்துல எதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரில. இங்கே பாரு, இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. இது ரீசெண்டாக தான். ஆனால் காலை வச்சா புதையுது, புதைச்ச மாதிரி இருக்குது. இந்த நான் தோண்டி இருக்குது. ஆமாம், தெரிஞ்சு நான் உண்மையை தான் சொல்கிறேன். நானும் விரும்புகிறேன் ஏதாவது சத்தம் கேட்கும், தேடி ஓடலாம் அப்படின்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டேங்குது. இல்லை, நான் சீரியஸாக தான் கேட்க போகிறேன். அவங்க பேரை சொல்லி தான் கூட போகிறேன்டா. நான் கம்முன்னு இருந்தானு இப்போ நான் வீட்டு போட்டேன்ப்பா. போகலாமா? போயிடலாமா? போகலாமா? அவங்க பேர் வந்து சொன்னால் தான் ஆக்டிவிட்டி நடக்கும். அவனை பாரு, நான் அவரு கூட போகிறேன். டேய், அங்கே போனாலும் உனக்கு அவனும் அப்படி தான் பண்ணிருப்பாங்க. பண்ணால் பரவாயில்ல, அவரு கொஞ்சம் என்னதுண்ணா கம்முன்னு நானும் எல்லாம் தான் நானும். என்னென்னா இங்கே வந்து எனக்கு ஆக்டிவிட்டி எதுவும் நடக்க மாதிரி தெரியல. அந்த லேடி வந்து இங்கே தான் இறந்தாங்க. அந்த லேடி பேர் சொல்லி கூப்பிட்டு பார்க்கலாம். நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ரேஷ்மலாத்தா, டேய் காதல்னு கையிடுறான். ஏன் பயமாகுதுண்ணா? ரேஷ்மலாத்தா, ஏன்னா உன் கண்ணு பிடிக்குது. இல்லை, இப்போ தான் திடீர்னு தெரியல, இப்போ தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கண்ணு. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு. கிட்ட போகும்போது ஒரு மாதிரி ஆகுது. அமைதியார் சார், அமைதியாருங்கடா. சத்தம் இப்போ கேட்கும் கண்டிப்பாக. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சீரியஸ் மோடு போனால் தான் இது வந்து கொஞ்சம் செட் ஆகும் போல். என்னடா இவ்வளோ ஸ்மோக்கு. சைலண்டாக இருங்க. திடீர்னு பயங்கர தூசிடாப்பா. தூசி நம்மளுக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இங்கே வந்து எனக்கு ஃபீல் ஆகுது ஏதோ நம்மளுக்கு தாண்டி ஏதோ இருக்குன்னு. ரிச்சுவல் பண்ணலாமா? ஒரு ரிச்சுவல் பண்ணி இல்லை இல்லை, அதெல்லாம் இது வேணாம். நான் ஏன் அது வேணான்னு சொல்கிறேன் தெரியுமா? அவள் சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்கடா. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரிச்சுவல் பண்ணுறேன்லாம் சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு கலப்பி விட்டு போயிடக்கூடாது. இல்லைண்ணா, இதுக்கு ஒன்று ரிச்சுவல் எனக்கு தெரியும்ண்ணா. இவங்களை மட்டும் வர வைக்கிறதுக்கான தனி ரிச்சுவல் இருக்கு. அதெல்லாம் வேணாம். அவங்க 2 பேரும் வந்துருக்காங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. தனியாக இருந்தால் பண்ணலாம், அதெல்லாம் எதுக்கு வேணாம். இல்லைண்ணா, இவங்களும் சரி நம்ப வச்சிடலாமே. இந்த இங்கே என்ன நடக்குதோ அதுதான் நான் வந்து நான் நடந்து போய் சில சிலன்னு கேட்ச்சு. இப்போ சத்தியமாக 2 முறை கேட்ச்சு கேட்டுச்சா உனக்கு? கேட்ச்சு. நானும் சத்தியமாக ரெக்கார்டில் இருக்கா? நான் இந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். கேட்டுச்சா? ரெக்கார்ட் ஸ்டாப் போடாத. இது ஏன் ஸ்டாப் பண்ணிச்சுன்னா கார்டு ஃபுல்லாகுது. சரியா? கார்டு என்கிட்ட இல்லை. அதெல்லாம் நீ சின்னதாக ஒரு இது மிஸ் பண்ணிட்டேன்னா கூட நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. இல்லை, இதில் கண்டினியூ பண்ணிடுறேன். எங்கே குறிப்பு இருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம். ஏய், ரெக்கார்டில் தானே இருக்குது. பண்ணியா? இல்லை, ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது.
நீ எதனா பாக்கெட்ல எதனா வச்சிருந்தீங்க இன்னும் ஒன்றுமே இல்லைண்ணா ஜெட்டி கூட போகலாண்ணா நான் உள்ள சொல்கிறேன். ஒரு சின்ன வயல் சத்தம் கேட்டுச்சு. ரெக்கார்டிங்கில் தான் இருக்கிறேன். என்ன கூட கேட்டுச்சு, என்ன கன்ஃபார்ம் கேட்டுச்சு, அதுதான் கேட்டேன் நீ. அதுதான் இங்கே யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அறிகுறி கொடுத்துக்கிறீங்களா? கொஞ்சம் ஏதாவது சவுண்டு கொடுத்து உங்களால் முடியுமா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அறிகுறி கொடுத்துக்கிறீங்களா? கொஞ்சம் ஏதாவது சவுண்டு கொடுத்து உங்களால் முடியுமா? அப்படி ஏதாவது கொஞ்சம் அறிகுறி காட்டுங்களேன், நீங்கள் இருக்கிறதா இருந்தா. இங்கே சரி, நீங்கள் வரல தெரியுது. இதுக்காக நாங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் லைட் ஆஃப் பண்ணுறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அதை சத்தத்தை வச்சு போடுங்க. இருறா ஒரு நிமிஷம், நீ கம்மிடுறா. இங்கே ஏன் இப்படி இவ்வளோ ஸ்மோக் வருது? நீங்கள் மொத்தமாக இருக்கலாம். என்னோட கேக்குதுண்ணா, என்னதாண்ணா? சரி, ஏன்டா போய் போகிறீங்க? அமைதியாக வாங்கடா. டேய் ஒட்டினே வராதிங்கடா, ஏன்டா அடி? இல்லை நான் தனியாக இல்லைடா, நான் தனியாக போகிறேன்டா, நீ இப்படியே வாங்கடா. என்ன பயப்படாதீங்கடா, அமைதியாக வாங்கடா. ஃபஸ்ட்டு வெளிச்சம் தெரிதாடா என் மேலே? டேய் கெவின, வெளிச்சம் இருக்கா? அதுதான் லைட் அடிக்கணும் உங்களுக்கு. லைட் அடிச்சிடுறேன். நான் சொல்கிறத கேளுங்க. இவனுங்க என்னன்னா அதெல்லாம் தூரத்தில் என்ன கேட்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போ என்ன சத்தம் கேட்டாலும் வரதான் செய்யும். நீ இப்போ உங்களுக்கு கற்பனை சக்தி எப்படி தான் இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களோட இதுதான் இருக்குடா. இருக்குங்க, இங்கே இருங்க. இந்த ட்ரெஸ்ஸை நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். இது பாருங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து அவங்களோட ட்ரெஸ் இது எல்லாமே. இங்கே வாழ்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் இங்கேயே வந்து போட்டுட்டாங்க. அங்கே நில்றா. இந்த ட்ரெஸ்லாம் வந்து தூக்கிட்டு வந்து போட்டாங்க. இறந்து போனவங்களுன்னு சொல்லலாம். இறந்து போனாங்களே அந்த குழந்தை. ஸோ டார்ச் ஆஃப் பண்ணுறா. வெயிட் பண்ணி தலைவர்லாம் இந்த மாதிரி ஆஃப் பண்ணது 1 நிமிஷம் ஆஃப் பண்ணுவோம். சவுண்டு கேட்குற வரைக்கும் ஒரு 1.5 நிமிஷம். ஒரு ஏன்னா அப்போதான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். நான் நான் சொல்கிறேன். என்ன உங்களை விட்டு வந்து நீ அப்போனா பார்த்தியா சொல்கிறேன் பாரு. அமைதியாரு இரு, அமைதி. இப்போ நின்ன மாதிரி ஒரு 2 நிமிஷம் நிற்க போகிறோம், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு புரியலையா? இப்போ நிற்கிறோம்ல, நிற்கிற மாதிரி 2 நிமிஷம் லைட் ஆஃப் நிற்க போகிறோம். லைட் இல்லாமல் நிற்க போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு இல்லை, பக்கத்தில் தான் இருக்கீங்க. இவ்வளோ இந்த மாதிரி இத்தனைக்கு பிடிச்சி தான் இருக்காங்க. ஒன்று பாருங்களேன், கையை பிடிச்சாலும் இன்னும் விடவே இல்லை. எனக்கு பயப்பட என் பக்கத்தில் கையை தானே பிடிச்சிட்டு இருக்க. சரி, ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்ற. சரி, ஆஃப் பண்ணிட்டோம். சரி, லைட் ஆஃப் பண்ணு. ரெக்கார்டில் இருக்கு, போயிட்டு இருக்கு. என் மூக்கில் ரத்தம் வர மாதிரி இருக்குது.
என்ன சவுண்ட் அது? என்ன சவுண்ட் அது? இருக்கட்டாலும் கம்முன்னு இருக்கும். ஒரு மணி உனக்கு கேட்டு சொல்லல. என்னைக்கேச்சு ரெக்கார்டில் இருக்கா இல்லையா? ரெக்கார்டில் தான் இருக்கு. கூட சார் உங்களுக்கு கேட்கல. நான் சத்தியமா நான் நம்புறேண்ணா. கேச்சு நான் உண்மையிலேயே சொன்னா நம்ப மாட்டீங்க. லைட் ஆஃப் பண்ண தான் வருது வெளியே. சொல்கிறானுங்க, எனக்கு என்ன நான் பண்ணுறானுங்க எனக்கு தெரில. ஆனால் எனக்கு எதுவும் கேட்கல. எனக்கு உண்மையிலேயே நான் இந்த கேமரா வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றதுனால கேட்கலையா என்னன்னு தெரியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் இங்கேருந்து போயிட்டு அந்த சுடுகாட்டுக்கிட்ட போக போகிறேன். சுடுகாட்டில் போயிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் இந்த போனவுடனே சத்தம்லாம் கொடுக்கக்கூடாது. இருக்கும்போது தான் சத்தம் கொடுக்கணும். புரியுதா? ஏதாவது இருக்கிற அறிகுறியாச்சும் காட்டுங்க. புரியுதா? கை வலிக்க பிடிச்சிடலாம். எனக்கு ஒரு வளையல் சவுண்ட் மாதிரி கேட்டுச்சுரா இந்த சைடு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சவுண்ட் கேச்சுண்ணா. 2-3 முறை கேச்சுண்ணா. அதான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறா. நீ போய் காட்டுறா. கீழே காமிச்சுருக்கிறான்டா. அப்படி தூக்குறா. நான் உனக்கு சொல்கிறேன், தப்பு பண்ணிச்சுக்கிறீங்க. எனக்கு உண்மையிலே நெஞ்சு வலிக்குது. என்ன காரணம் தெரில. ஒரு கையில் பிரச்சனை இருக்கிறேன். வந்து இங்கே இருங்க. இதுதான் உங்கள் இடம். எங்களை ஃபாலோ பண்ணியோ என் பின்னாடி பின்தொடர்ந்து வர்றதோ இவங்கள பின்தொடர்ந்து வர்றதோ அதெல்லாம் இது பண்ண வேண்டாம். உங்களை தொந்தரவு பண்ணி தான் மன்னிச்சிருக்குங்க. இந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோ, கெட்ட ஆன்மா. அது வந்து ஹார்ட்டை வந்து இறுக்கி பிடிக்கும். எனக்கு உண்மையிலே எனக்கு வலிக்குது. இன்னும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போகல. கூப்பிட்டு கோவப்படுத்தி அந்த இது பண்ணியிருக்கலாம். வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே இப்போ தான் ஒரு பிரச்சனை இல்லாமல் திரும்ப அந்த பிரச்சனையில் மாட்டிக்க நான் விரும்பல. சரி, நாங்கள் 2 பேரும் தனியாக வரோம். சரி வேண்டா, நீங்கள் அப்படியே கிளம்பி கூட வாங்க. அதெல்லாம் வேண்டாம். இவ்வளோ நேரம் இந்த இப்போ பார்க்க போகிறீங்களே, இதில் ஏதாவது கிடச்சிதுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேற இது பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஒரு நம்மளுக்கு ரிசல்ட்டும் வரல. நான் தைரியமாக தாங்கிறோம். சரி அப்படின்னா ஓகேண்ணா. சரி, நான் பார்த்துக்க, நீங்கள் போங்க, நான் வரேன், பின்னாடியே வரேன். திருப்பி உள்ள ஃபோன் பண்ணுற மாதிரினாவா உள்ளே கூட்டின்னு போகணும். அப்போ இப்போ போ, ஏன் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் லூஸ் மாதிரி பண்ணாமல் பயந்துடாது. அவங்க போயிட்டாங்க. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்குள்ளே போய் அந்த சமாதியெல்லாம் காட்டுறோம். போயிட்டு போடா, போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ. இதில் வந்துட்டு என்ன கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாண்ணே. இங்கே என்ன கண்டென்ட்டு அப்படி இப்படின்னு இந்த கிராமத்து ஆளுங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கிளிப்பிங்கும் போடுவாங்க. ஆனால் போட்டாலும் போடுவார். தூரத்தில் லைட்டு தெரியும். அது என்னன்னா, அது வந்து அங்கே ரோடு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ரோடா பிரிட்ஜான்னு தெரியல. அது என்னமோ பெரிய ஆறு இருக்குது பக்கத்தில் ஓடுது. பெரிய டேம் அது. அந்த டேம் பேர் சொன்னால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். போட டிப்பாட்டு ஏன்னா அங்கனி பர்சன் இன்னொன்று தெரியல இடம். சரி, ரைட். இதுதான் வந்து சிமெண்ட்ரி. தூரத்துக்கு லைட் தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்துட்டுருக்கானுங்க. சின்ன சின்ன சத்தத்தை வச்சு அண்ணா வெளியே போயிட்டாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நம்ம நான் உங்களுக்கு ஹாரரில் எப்படி அவரை வர வச்சு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மட்டும் பாருங்கள். நீங்கள் அடுத்து எப்படியே கண்டிப்பாக என் கூட வாங்க, காட்டுங்க. அவங்க அங்கே போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அங்கே தான் இருக்கு. ஸ்மெல் ஒரு வித்தியாசமாக வருது என்னமோ. அந்த மாலை ஸ்மெல்லாக இருக்கும்.
மாலை அது இப்போ புதுசாக ஒன்று ஆச்சு புதுசாக ஏதாவது பொறிச்சிருப்பாங்களோ. முந்தானே ஆச்சுல முந்தின தாச்சா இல்லை மனூரில் ஆ முந்தானே ஒன்று ஆச்சு ம் லேடிஸ் ம் அதான் விஷயம். ம் அவனுங்கடா அங்கே நின்ட்டானுங்களாண்ணா. என்னடா ஆச்சு அவனுங்களுக்கு? என்னடா லைட்டில் ஆஃப் பண்ணிட்டான்? சின்ன சின்ன சத்தத்தை போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஆ கொஞ்சமாச்சும் வெளியே வந்து காட்டுறீங்களா? ஒரு இடமும் நீங்கள் காட்டுறதில்ல. ஒரு சத்தம் லைட் ஆஃப் எப்படி ஆஃப் பண்ணுறது? என்னடி வந்து ஒரு சத்தத்தை செல் பண்ணீங்களா நீங்கள்? இன்னும் மெல்லமாக போடு, கோம்பத்தாத. உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எனக்கெல்லாம் நல்ல நீங்கள் இருக்கிறீங்கன்றதை எனக்கு காட்டணும். நீங்கள் வண்டி வருதுல்ல, அதிகம் லைட் ஆஃப் பண்ணா அவன் கூட இருக்கிறான். அதில் இப்போ வண்டி போய்ட்டு போய் ஆன் பண்ணுறாரு. அவன் ஜோரம் அடிக்க போகுதுறான் அவனுக்கு. இன்னும் அவன் பயப்பட மாட்டானா? ஐயோ மூஞ்சிலடா இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நம்ம போயிட மாட்டானா? நான் பயந்துடுவேன். நான் வேற மாதிரி இது ஒரு டாட்டா ஏசி. அவ்வளோதான். உங்களுக்கு இவ்வளோதான் வேல்யூ. அவ்வளோதான். சவுண்டு கேட்குதுல்ல, ஏன்னா இரு இங்கே நில்லு, இங்கே நில்லு, இங்கே நில்றா. இல்லை அங்கே நில்லு, எதுவும் பேசாத, அப்படியே இரு. அப்போதான் நீ பயந்து ஓடணும். மூஞ்சி டாச் அடிக்கணுமா? படி நாங்கள் பேசின்னு போகிறானுங்க. என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதாக இருக்குது இங்கே வீடு எடுக்கிறதுக்கு. என்ன பண்ணுறது வேறு. இவங்களோட இன்னும் வரானுங்க. அவர் பொறுமையாக இருந்தாரா? இங்கெல்லாம் எனக்கு பயம் இல்லைண்ணா. ஏன் அது ஒன்று தான் பயம். சுடுகாடு. ஆனால் அங்கே எனக்கு சத்தியமாக 4 முறை சவுண்ட் வீசி தெரியுமா? எனக்கு அல் இல்லைன்னா நீ வேற வந்து வளையல் சவுண்ட் ஒரு முறை கேட்டுச்சு. அவர் வந்து முன்னாடி போயிருந்தார்ல, அப்போ லாஸ்ட் நான் வண்டி வந்துருந்தேன். அப்போ என் காதுகிட்ட மட்டும் வந்து அப்படின்னு ஒரு பீப் சவுண்டு அந்த கேச்சு. ஆனால் அவர் வந்து அப்போ என் பின்னாடி வரல. நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அவர், நான் லாஸ்ட்டில் வர முகில் சென்டரில் வரேன். அப்போ என் காதை நூல்ஸ்னு கேச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு நீ முன்னாடி போன போயிரு, அந்த இடத்துல வந்து வளையல் சவுண்ட் மாரி கேச்சு. இந்த சுடுகாட்டில் வந்து அவனுக்கு வராத பயம் அந்த இடத்துல வந்திருக்கு அவனுக்கு. அது எங்கே புதைச்சாங்க என்னதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்லலாம். மாரி வீடியோ எடுத்துன்னு என்ன பண்ணுறானுங்கடா அவர் சைக்கோவா? அது சைக்கோ இந்த சைக்கோ வீடியோ எடுக்குது. என்னன்னா இந்த பசங்க வந்து விளையாடினே வந்திருக்கானுங்க. அங்கேருந்து சும்மா மாதிரி பண்ணி ஏதோ ரீல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. நான் அது வரைக்கும் இங்கே பேசிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து ஒரு திடீர்னு அலர்ன சத்தம் கேட்டுச்சு. பேட்டரி மாற்றிட்டு இருந்தேன். வண்டி வந்து வா பாய், கட்டி போட்டு போங்க. வானா உள்ள போனா கேட்டுச்சா? அது திரும்ப ப்ளே பண்ணுறேன். வண்டி வந்து வா பாய், கட்டி போட்டு போங்க. அப்புறம் வானா உள்ள போனா அங்கே வேஷம் போட்டு வாட்டான்னு இருந்துட்டு இருக்குல்ல, அந்த கற்று சொல்லிங்களா?
வாண்ணா எந்த சவுண்டு வச்சு கச்சா டேய் டேய் திரும்ப ப்ளே பண்ணு. தெரியலடா அதெல்லாம் ப்ளே பண்ணுறோம். அப்படியா சார் நான் எடிட்டில் போட்டுக்கிறேன்லாம். பேச்சு பத்தியா ஆனால் என்னன்னா நம்ம எங்கே கெட்டுச்சுன்னா நம்ம அங்கே போனோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கெட்டுச்சு. நம்ம அங்கேருந்து இருந்தால் நல்லா அந்த வாய்ஸே ஒரு வித்தியாசமாக இல்லைடா உண்மையிலே. மேலுக்கு சொல்லி ரிலீஸ் கொண்டு வந்துச்சு இந்த 10ஆம் தேதி கிளியரிங்காக கேட்குறேன் உண்மை. லைட் ஆஃப் பண்ணுங்கண்ணா. இருக்கா ஒரு நிமிஷம். இருடா ஒரு நிமிஷம் கேக்குதுடா. சீரியஸாக ஃபீல் பண்ண முடியுது. இந்த இடத்துல ஏன் வர்றாங்கன்னா இங்கெல்லாம் பண்ணுறாங்க. வாங்க கொஞ்சம் உள்ளே போயிடலாமா? இது நாய் இது டாகு. இது நாய் தான்டா. இது முன்னாடி கேட்டது நாய் கிடையாது. உனக்கு புரியுதா? டேய் டேய் இங்கே போடுறா. அது கொஞ்ச நேரம் யாரோ போட்டு மிரட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதுதான் நானும் சொல்கிறேன். உனக்கு கேட்டுச்சா? நிறைய முறை கேட்டுச்சுண்ணா. ஏய் நீ சமாதி பண்ணல நிற்காத. அது நம்ம நிற்கிற இடம் எல்லாமே புதைச்சானு நீதான் வெயிட் பண்ணுறோம். கிளீன் உன் கேமராவில் தான் வந்து க்ளீனாக கேட்கும். இது சீரியஸாக சொல்கிறேன், இது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த மாதிரி வந்து இவ்வளோ டீப்பாக கேட்டதில்லை. நான் போய் அந்த சைடில் தான் கேட்குது, எங்கே மர்டர் நடந்ததோ அங்கே தான் கேட்குது. என்னால் க்ளீனாக வந்து கேப்சர் பண்ண முடியல. கேமரா செட் பண்ணிடுறேன். இந்த அந்த சைடு போகலாம், என்ன கேட்குதுன்னு பார்ப்போம். திரும்பவும் அந்த சத்தம் என்ன கேட்குது, உண்மையிலேயே அந்த சத்தம் கேட்டோம்ல கேட்குதான்னு பார்ப்போம். கேட்கலாம் ரிட்டர்ன் வந்துடலாம். நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, இப்போ அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஃபைனலாக எனக்கு இந்த பக்கம் கேட்குது, கேட்டுக்கிட்ட தான். இப்போ எனக்கு நேரம் வராங்கடா. யார் இது? எனக்கு என்னன்னா நானும் தப்பு பண்ணுற மாதிரியே இருக்குதுடா இவனுக்குலாம் பண்ணுறது. டேய் சரி அதான் உங்ககிட்ட சொல்கிறேன், எது இருந்தாலும் சைக்கிளில் பேசு. வேஸ்ட் ஆகிடும், அப்புறம் நம்ம வர்றதே வேஸ்ட்டு. சரி அமைதியர். ஏன் இந்த பக்கம் காட்டிகிட்ருக்கேன்னா, இதுதான் வந்து இந்த உண்மையான ஸ்பாட்டு. இந்த குழந்தையெல்லாம் புதைச்சிருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து இங்கே தான், இந்த ஏரியா தான். இந்த மரம் இங்கே தான் புதைச்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் ப்ளர்ராக அது தெரில, இத்தனைக்கும் நான் ப்ளர்ரெல்லாம் ஆகலை. இங்கே தான் புதைச்சிருக்காங்க.
இங்கே தான். ஆனால் வந்து இங்கெல்லாம் நம்மளுக்கு சத்தம் கேட்ட மாதிரி தெரில, ரொம்ப க்ளோஸாக இல்லை. நான் இங்கேருந்து சுடுகாட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் தான். ஆனால் இங்கே இந்த மாதிரி சத்தம் கேட்ட மாதிரி தெரில. எனக்கு கேட்டது எல்லாமே அந்த பக்கம். அங்கே தான் போக போகிறேன். இப்படி ரோட்டில் வா. நான் ஏன் அப்படி வரேன்னா சத்தத்துக்காக தான். ஆஃப் பண்ணிட்டு அந்த டார்ச் லைட்லேயே போவோம். இன்னும் இவ்வளோ லோவாக இருக்கு. அப்பா ரொம்ப லோவாக இருக்கேன். சீஸாக எனக்கு இந்த லைட்டில் எனக்கு எதுவுமே தெரில. அவன் கேட்டதுன்னாங்கண்ணா கேட்டதுன்னா அவன் ஸ்ட்ராங்காக ஒரு அடித்தொண்டையில் கத்தலாம் தானே கேங்க. கேட்டதுன்னு இவனுங்களையும் ஏமாற்றிக்கினேன், நான் என்னையும் ஏமாற்றிக்கினேன். ஒரு வார்த்தை இல்லை ஒரு வார்த்தை. அதே நாய்க்குரல். அந்த நாய்க்குரலுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சத்தம் கேட்டுச்சு. வாடா, இந்த பேட்டரி லோவாகிடுச்சுரா, எப்படின்னு தெரில. அதவா இந்த கேமராவில் காட்ட அப்போ தான் தெரியும். இருக்குதா வச்சுக்கலாம். பாம்பா என்னன்னு தெரியலடா. முயல் கூட இருக்குண்ணா. இன்னும் டார்ச். சரி வாங்க லைட் ஆஃப் ஆக போகுது. அது முயலோ கயலோ. ஒரு நிமிஷம் சரிங்க, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளே இல்லாமல் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுது. டேய் இங்கே வந்து சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணுறான். கெவினி சீக்கிரமா இந்த கேமராவில் காட்டு. இவன் வர நின்றுங்க, அப்படி போடா, அப்படியே காட்டுறா. அங்கே பாடுறா, அங்கே ஃபோக்கஸ் பண்ணுதுடா. திருதா யாருமே இல்லைடா அங்கே. காட்டுறா உங்களுக்கு அங்கே தெரியுது அந்த ஃபோக்கஸிங்கு. அங்கே யாருமே இல்லைடா. அங்கே காமி, கை வலிக்குதுடா, சீக்கிரம் காட்டுறாங்க. அங்கே யாருமே கிடையாது. இல்லை பாரு, எனக்கு ஃபோக்கஸ் ஆகுதுண்ணா இங்கே. அப்படியா? என்னடா சொல்லுங்க, எனக்கு இங்கே ஃபோக்கஸ் ஆகுது. சம்திங்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இங்கே கேமராவில் தெரியுதா உங்களுக்கு? 4 ஏரோ. அங்கே பாரு கெவினே, அங்கே ஆள் இருக்க மாதிரி காட்டுதுறான். அங்கே காட்டுது. டேய் அங்கே காட்டுறா, அங்கே பாருடா, பக்கத்தில் அந்த மாதிரி காட்டுதுடா. ஃபர்ஸ்ட் நாங்கள தானே வீடியோல நிக்கிறீங்களா? போதுரா அப்படி மூவ் ஆகுது. யாரும் இருக்காங்க, சத்தியமா யாரும் இருக்காங்க இல்ல? ஆமா. ஆனா இப்போ லைட்டா ஆஃப் ஆக போகுது. அடே நகரப்பா இது போடுறா, இந்த பக்கம் வந்துச்சுரா. நீ 2 பேர் இந்த பக்கம் வாங்கண்ணா. அப்படி போ. அண்ணா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே பாருங்க, அண்ணா பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் தெரியுதா? என்னடா இது? கேமராவில் தெரியுதா? நீ தெரியுதா உங்களுக்கு? எந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதுங்க? நீங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது அப்போ. போயிடுச்சுரா. இது என்னடா இது? நம்ம ஒன்றும் புரியல. கை வலிக்குது. அப்படியே மாற்றி போடணும். இப்போ வண்டி அண்ணா ஒருத்தர் வாங்க போங்க. இது எப்படி பார்த்தியா? சரிவா, சரி அப்படியே வாங்க. எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம். அடா டேய், ஏய் என் மூஞ்ச பிளர் ஆயிடுச்சுரா. இது இத்தனைக்கும் வந்து மேனுவல் ஃபோக்கஸ்ரா. காட்டுறா கெவின், காட்டிட்டு தான் இருக்கேன். சோதப்பா இப்போதான் அவரு காட்டுது. இப்போ போயிடுச்சு போடுறா. ஏய் அப்படியே பிளர் ஆச்சுரா. அப்படியே என்ன பார்த்தேன், 2 கடையில் பார்த்தேன். இவன் கேமரா அது ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் இது பண்ணி திரும்ப ரெக்கார்ட் பண்ணு. சொல்றேன் டைம் ஆகுதுல, 12:30 மணியா. வாவ், பக்கா எவிடன்ஸ். சூப்பர். இதுதான்ப்பா எவிடன்ஸ். நம்மளுக்கு இந்த எவிடன்ஸ் தான் வேணும். ஃபைனலாக வந்து ஒரு எவிடன்ஸ் நான் கேப்சர் பண்ணிட்டேன். அது கேமரால தான் வந்து தெரியும். அப்படியே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுத ஃபோக்கஸ் எங்கே ஆகுது? அண்ணன் பக்கத்தில் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்காச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பரவாயில்ல, வந்தவங்க நல்லவங்க. நோ பென் பாய்லர் மாதிரி நம்ப முடியல. தேங்க்ஸ் சொல்லலாம்.
உண்மையிலேயே கேமரா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்க்கா. ரொம்ப நன்றி. நான் சீரியஸாக வந்து நான் உங்களை என்னமோ நினச்சேன். பரவாயில்ல. ரொம்ப நன்றி. இப்போ நான் கேமராவில் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதில் ஒரு ஃபோக்கஸ் வந்து காட்டும். அந்த ஃபோக்கஸ் யாரா இருந்தால் தான் அவங்க பக்கம் ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு மரமோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து அந்த பாக்ஸ் வந்து வரும். என்ன காட்டுறான் போதும்டா. மரம் 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 மரம். டேய் நல்லா நேராக போடுறான். டேய் குர்ரா நான் பிடிக்கிறேன்டா. டேய் அவன் தூங்கினே பிடிக்கிறான்டா அவன். தத்தா அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ வந்து நேராக என் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அதில் காமிய இப்போ பாருங்க, என்கிட்ட தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இதனால வந்து இதை என் பக்கத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. இந்த பக்கம் திடீர்னு இப்படி கேமரா திருப்புற அந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வருது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இது நான் 100% சொல்கிறேன். என் கூட வந்து யாரோ நின்னாங்க, அது 100%. ஆனால் கேமராவில் தெரியல. அவன் கேமராலேயும் அப்படி தான் வந்து கேப்சராக இருக்குது. அவன் கேமரா நான் காட்ட முடியல உண்மையிலேயே. என்னன்னா கேட்குதுரா, வித்தியாசமாக சத்தம் கேட்குதுரா. டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 12 மணி ஆக போகுது. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட எல்லாம் பெட்டரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அது நீங்கள் பார்க்கணும் தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் மேலே வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நான் பண்ணுறேன். இதோட நான் இன்னும் நிறைய இடத்துக்கு நான் போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வரப்போகிற வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே 8 o'clock வந்து ரீச் பண்ணும். வர கம்மிங் அந்த மாதிரி இதுலாம் ரெகுலராக வந்து ஃப்ரைடே வந்து 8 o'clock வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். சில வீடியோலாம் வந்து நம்ம ரூம்குள்ளே உட்காந்து பேசுனா இல்லை எங்கன்னா வந்து நான் கட் பண்ணி போடுறேன்னா ஈஸியாக நான் போட்டுருவேன் வீடியோ. ஆனால் நான் எடுக்கிற வீடியோலாம் அப்படி கிடையாது. இறங்கி ஓடணும், தேடணும், அதை எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும். இதெல்லாம் உண்மையாக பொய்யா நிறைய ரிஸ்க் இருக்குது. ஒரு வீடியோக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டது இருக்குது. உண்மையாக நான் அது கஷ்டப்படுறதுக்கு கெவினுக்கு தெரியும், கௌதம், இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு நல்லபடியாக கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். பாய். கண்டினியூ பண்ணேன். அது ரெக்கார்டை வந்து பரவாயில்ல, அப்படியே ஆகட்டும். அதே ஆஃப் ஆகினாலும் ஓகே தான். அப்படியே வண்டி எடு. வண்டி யார் ஓட்ட போட்டு இந்தாங்க ஓட்டு ஓப்பினேட் வரலாம். நான் என்ன சொல்கிறேன், நான் திரும்ப நான் அங்கே போகிறேன். நீங்கள் வண்டி எடுங்க, போங்க. நீங்கள் எடுங்க, நீங்கள் எடுங்க. இல்லைடா இங்கே அது தெரிஞ்சதில்ல. நான் உண்மையிலே இங்கே திரும்ப தெரியுதான்னு பார்த்துட்டு வரேன். என்னடா இது, அது என்ன மரம் தான் தெரில. கிட்ட நம்ம சொல்ல மரம் ஆப்ஜெக்ட்னா இங்கே வந்து இங்கே பாக்ஸ் போட்டிருக்கோம், மரம் மேலே போட்டிருக்கோம். எப்படி திரும்புகிறேன் இங்கே வருது, இப்படி திரும்புகிறேன் இங்கே வருது, இப்படி திரும்புகிறேன் இப்படி வருது. நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம கேமராவில் ரீல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக. ஒரு செகண்ட் நான் இப்படி திருப்பிக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்துடுச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ வந்து சைட்லேயும் வரல, எங்கேயும் வரல, இதே இடத்துல தான் நின்று பண்ணிட்டு இருந்தேன். அது யாருன்னா நம்மளுக்கு தெரிலப்பா. சீரியஸாக சொல்கிறேன். இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து கேப்சர் பண்ணதுக்கு. சீரியஸாக நான் வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இந்த கஞ்சா, இந்த மாதிரி குடிப்பழக்கம் கூட வச்சுக்கோங்களேன். இந்த கஞ்சா இப்படி ஒரு சில விஷயம் வந்து கட்டினவனை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போகிறது, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு. சீரியஸாக சொல்கிறேன், பெற்றவனை நம்புங்க, கட்டினவனை நம்புங்க. அதான் இருந்தாலும் உங்கள் கூட தான் இருப்பான். இன்னொருத்தரை நம்பி போகாதீங்க. கடைசியில் வந்து குடும்பமே இன்றைக்கி வந்து சீரழிஞ்சிருக்கு. இங்கே அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இன்னொருத்தரை நம்பி வந்து. அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முடிஞ்சளவுக்கு ட்ரக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அம்மா யார், பொண்ணு யார் எதுவுமே தெரியாது. அது இப்போ புரியாது, அது அனுபவப்பட்டால் தான் தெரியும். அனுபவப்பட்டவங்களுக்கும் புரியும். அதுலேருந்து வெளியே வந்தவங்களுக்கும் அதோட வெளியே என்னன்னு தெரியும். தெளிவாகிறவன் வெளியே வருவான், தெளிவு இல்லாதவன் செத்து தான் போவான்.